உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவிடும் வகையில் தேசிய நல மையம் அமைக்கப்படும் என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த இலங்கையில் இருக்கும் நமது செய்தியாளர் காந்தகுமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கடந்த மாதம் 26, 27 மற்றும் 29ஆம் தேதிகளில் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வட மாகாணத்திற்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த 3 நாட்கள் பயணத்தின் போது அவர் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களுக்கு சென்று பல்வேறு தரப்பினரையும் அவர் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்புகளின் போது பெண்கள் அமைப்புகள், யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர் சந்தித்து பேசியிருந்தார். இதன் போது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் வழங்குவதாக அறிவித்தார். வடபகுதியை பொறுத்தவரையில் யுத்தம் காரணமாக அதனோடு இணைந்த பல்வேறு காரணங்களினாலும் சுமார் 50,000 குடும்பங்களில் கணவன்மாரை இழந்து பெண்கள் வாழ்வதாகவும், இவ்வாறு கணவன்மாரை இழந்து குடும்பங்களுக்கு தலைமை தாங்கும் பெண்கள் உள்ளடங்கிய குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் நல மையம் ஒன்றை ஆரம்பிப்பதாக நேற்றைய தினம் பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புதிய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகின்றது. இந்த யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் தான் இந்த நல மையம் ஆரம்பிப்பதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்திருக்கின்றது. இந்த பிரதமரின் அறிவிப்பு தமிழ் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கிலேயே இந்த நல மையம் அமைக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் கணவன்மாரை இழந்து இன்றைய நிலையில் குடும்பங்களுக்கு தலைமை தாங்குகின்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சமூகத்தின் மத்தியிலே தற்போது ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மற்றும் சமூக ரீதியிலான பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதோடு, அந்த குடும்பங்களில் சிறுவர் பாதிக்கப்படுகிறார்கள். கல்வி ரீதியாக அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்கின்றார்கள். இவ்வாறு இந்த பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கின்ற குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் சிறப்பான திட்டத்தை பிரதமர் அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்தும் இடத்து இந்த குடும்பங்களின் வாழ்வாதாரம், பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம் மற்றும் கல்வி ரீதியிலான வளர்ச்சி போன்ற விடயங்களில் இந்த குடும்பங்கள் நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.